ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். எல்லா கேர்ள்ஸுக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ தான். எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கும். அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் நம்ம இருக்க இடத்த நம்ம அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே அழகாக தெரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க விளையாட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே விளையாண்டுட்டு அங்கங்கே ஒரு ஒரு மூலையில் போட்டு வச்சுருவாங்க. அப்படி போடாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட், ஏதோ ஒரு பேஸ்கெட் வாங்கி அவங்க விளையாட முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம தேட தேவையில்லை. அவங்களும் விளையாடும்போது இந்த பேஸ்கெட்குள்ளேருந்து எடுத்து விளையாண்டுட்டு அவங்களே இதே இடத்துல கொண்டு வந்து வச்சுருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு டேபிள், ஒரு ஸ்டூல், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல செடியாக நல்லா க்ரீன் கலரில் இருக்க மாதிரி, நல்லா நம்ம பார்த்தோன்னே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு செடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மணி பிளான்ட் செடி இருந்தால் கூட வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைங்களோட பாட்டில் எல்லாம் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நீட்டாக இருக்கும். நைட்டு லைட் மாதிரி வச்சோம் அப்படின்னா கூட ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை, கண்ணாடியை பார்த்து தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவோம், உடனே கண்ணாடியை பார்த்து தலை சீவரத்து க்ரீமு பவுடர் எல்லாம் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் என்ன இருக்கோ அது மேலே எல்லாத்தையும் இப்படியே போட்டு போயிடுவோம். இது பார்த்தாலே ரொம்ப கசகசன்னு நீட்டாகவே இல்லாத மாதிரி இருக்கும். வீடே ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு இந்த பேஸ்கெட்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த இடமே ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்தது நம்ம டெய்லியுமே வீடை வந்து போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சிட்டே இருக்க முடியாதுங்க. குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா காலையில் சாயந்தரம் மத்தியானம் அவங்க சாப்பிட்றதெல்லாம் கீழே சிந்தி மேலே சிந்தி அந்த இடத்தையே ஃபுல்லாக அழுக்காக்கிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தரையில் எந்தெந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம தண்ணி தெளித்து விட்டு அந்த இடத்துல மட்டும் மாப் போட்டு விட்டோம் அப்படின்னா வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம 2 நாளுக்கு ஒரு டைம் வீடெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிடுவோம். இருந்தாலும் டெய்லி போட முடியாது அப்படின்ற சமயத்தில் அந்தந்த இடத்துல எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் தண்ணி தெளித்து போட்டு விட்டோம் அப்படின்னா வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். வீடு ஃபுல்லாக நம்ம போட்டு விட்ட மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது கிச்சனில் என்ன தான் மாதத்தில் ஒரு தடவை நம்ம இந்த டப்பாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுகி பலன்னு எடுத்து வச்சாலும் திரும்ப ஒரு வாரத்தில் அதை திரும்ப அதே நிலைமைக்கு ஆயிரும். இந்த மூடி மேலெல்லாம் எப்படி தான் எண்ணெய் படியுது அப்படின்னே தெரியாது. ஃபுல்லாக எண்ணெய் படிஞ்சு டஸ்ட்டாக எடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இல்லாமல் கையெல்லாம் பிசுன்னு ஒட்டும். இது வந்து நம்ம டெய்லியும் வாரத்தில் ஒரு டைமெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரையான டவல் எடுத்துக்கலாம். இந்த டவல் எடுத்துகிட்டு நல்லா நம்மக்கிட்ட எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்கோ அது எல்லாமே நல்லா தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் நல்லா இப்படி தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணுற டைமில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சுடுதண்ணிலாம் வச்சு வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சுடுதண்ணி போட்டு கழுகணும்னு அவசியமே இல்லைங்க. அடுத்தது நம்மளோட வீட்டில் இருக்க கத்தியெல்லாம் டெய்லியும் யூஸ் பண்ணி ஒரு வாரத்திலே இதோட ஷார்ப்னஸ் எல்லாமே போயிடும். நம்ம கட் பண்ணும்போது நல்லாவே கட் ஆகாது. இதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் ஷார்ப் பண்ணுறவங்க வருவாங்க, நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப், உங்கள் வீட்டில் என்ன பீங்கான் திங்ஸ் எது இருந்தாலும் ஓகே, பிளேட்டு கப்பு எதாக இருந்தாலும் ஓகே. என்கிட்ட வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கப் இருக்குது. இந்த கப்பை வந்து நம்ம கவுத்தி வச்சுட்டு அடியில் போட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா 2 பக்கமும் மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஷார்ப் ஆயிரும். நம்ம ஷார்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக ஆயிரும். நம்ம வந்து இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணோம் அப்படின்னே அவசியமே இருக்காதுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.